குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு 2024 பிப்ரவரி மாதம் 7ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது சோபகிருது வருடம் தை மாதம் 24ஆம் நாள். இன்று புதன்கிழமை. இன்றைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரதோஷ வேளையில் சிவபெருமானைய வணங்கிவிட்டு வருவது மிகவும் சிறப்பு. அருகிலுள்ள சிவபெருமான் கோயிலுக்கு சென்று அங்கே நடக்கின்ற அபிஷேகங்கள், ஆராதனைகள், தீபாராதனைகள் இதெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் இன்னல்கள் குறைந்து மகிழ்ச்சி அதிகரிக்கும். இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கும் பொழுது காலை 6:35 அதே போல் இன்று சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது ரோகிணி நிச்சயத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக இருக்கணும். எல்லாத்துட்டையும் விட்டு கொடுத்து போவது மிகவும் சிறப்பு. வீண் விவாதங்கள், வாக்குறுதிகள், கடன் வாங்குவது கொடுப்பது இதெல்லாமே எடுக்கக்கூடாது. அதே போல் முக்கிய முடிவுகள் எதுவுமே இன்றைக்கி எடுக்காதீங்க. மேலும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பகவானுடைய நாமத்தை சொல்லி கொண்டு இருப்பது சிறப்பு. முடிந்தால் அருகிலுள்ள விநாயகர் கோயிலுக்கு சென்று அங்கே ஒரு அகல் விளக்கு வைத்து விட்டு வருவது மிகவும் நல்லது. 7/2/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 7/2/2024 இன்று புதன்கிழமை. இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜெயம் நிறைந்த ஒரு நல்ல நாள், வரவுகள் நிறைந்த நாள் என்று சொல்லலாம். புதிய நபர்களுடைய அறிமுகம் உங்களுடைய வாழ்க்கையின் உயர்விற்கு எடுத்து செல்லும். அதே போல் அலுவலகத்தில் இருப்பவர்கள், உயர் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வெளி வட்டாரத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதைகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்றுவதற்குண்டான வாய்ப்பு, ஆன்மீக காரியங்களில் செய்வதற்குண்டான வாய்ப்பு எல்லாமே இன்றைக்கி நல்லபடியாக இருக்கிறது. குடும்ப உறுப்பினர்கள் மாத்திரம் கொஞ்சம் அனுசரித்து போயிட்டீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வெற்றி நாள். அதே போல் வண்டி வாகனங்கள் செல்லும் பொழுது ஜாக்கிரதையாக இருக்கணும். புதிய சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை உங்களுக்கு அதிகரிக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வாடிக்கையாளர்களை அறிமுகமாவாங்க. 1-2 மடங்கான லாபங்கள் இன்று கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், அனைவரிடத்துலையுமே விட்டு கொடுத்து போகணும். பகவானுடைய நாமத்தை சொல்லி கொண்டு இருப்பது மிகவும் சிறப்பு. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு மேலதிகாரிகளுடைய கண்டிப்புக்கு ஆளாக இருப்பதால் பொறுமையாக நிதானமாக எந்த வேலையுமே பதற்றமின்றி செய்வது மிகவும் நல்லது. மற்றவர்களை எதிர்பார்க்காமல் எந்த ஒரு பணியும் செய்து முடித்தா இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி. அதே போல் வழக்கு சார்ந்த செயல்களில் கொஞ்சம் இழுபறியான நிலைமை, அதனால் பொறுமையாக இருங்கள். அதே முன்பின் தெரியாதவர்களிடம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது மிகவும் நல்லது. வியாபாரத்தில் பொறுத்த வரைக்கும் போட்டியாளர்கள் அதிகமாவாங்க, வாடிக்கையாளர்கள் குறைவாங்க. இருந்தாலும் உங்களுக்கு நட்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடையாது. வண்டி ஓட்டும்போது மிகவும் ஜாக்கிரதையாக போகணும். அடுத்து வண்டி ஏறும்போது, பஸ் ஏறும் பொழுதெல்லாம் கூட பொறுமையாக இறங்குவது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள்.
நீண்ட நாளாக திருமணம் வரன் அமையலைனா கண்டிப்பாக திருமணம் வரன் அமைவதற்கு உண்டான வாய்ப்பு, எதிர்பார்க்காத இடத்திலிருந்து உங்களுக்கு வரவுகள் வந்து சேரக்கூடிய நாள். அதே போல் எதிர்காலத்தை தொடர்ந்து நீங்கள் ஒரு புதிய முக்கிய முடிவுகளை எடுக்க இன்றைய நாள் நல்லது. அதே போல் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். நீண்ட நாளாக நண்பரிடத்தில் ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்தால் அந்த கருத்து வேறுபாடு நீங்கி ஒரு ஒற்றுமை ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அந்யோன்யம் ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு கண்டிப்பாக அலுவலகத்தில் கிடைக்கும். அதை வெளிப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு மதிப்பு, மரியாதைகள், பணி உயர்வு, பதவி உயர்வு எல்லாமே கிடைக்கும். இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, திடீர் வரவுகள் உங்கள் மனதை திக்குமுக்காடை வைக்கும். அப்படி ஒரு நாள் இந்த நாளை பொறுத்த வரைக்கும். குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள், வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலங்களிலிருந்து வரும் செய்திகள் உங்களுக்கு இன்றைய மகிழ்ச்சியாக இருக்கும். பெரியோர்கள், மகான்களுடைய சந்திப்பு உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. வியாபாரம் சார்ந்த செயல்களில் உங்களுக்கு தொழிலை விரிவுபடுத்துவதற்குண்டான வாய்ப்பு, அதே போல் புதிய முதலீடுகள் செய்வதற்குண்டான வாய்ப்பு, 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு எல்லாமே இன்றைக்கி இருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாளாக மனதில் உளைச்சலாக இருந்த மன உளைச்சலாக இருந்த நீங்கள் இன்றைக்கி மனமகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. ஒரு இன்பம் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு நன்மை நிறைந்த நாள், தனலாபம் நிறைந்த நாள். அதே போல் சக ஊழியர்கள், மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வருவது, ஆன்மீக சுற்றுலா சென்றுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்து சுகங்கள், ஆடை ஆபரண சேர்க்கங்கள் வாங்குவதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே இன்றைக்கி இருக்கிறது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு இடமாற்றம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இடமாற்றம், வேலை மாற்றம், வீடு மாற்றம் எல்லாமே நிகழக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. புதிய முயற்சிகளில் உங்களுக்கு நீங்கள் செய்துட்டு இருந்தீங்கன்னா அந்த முயற்சி வெற்றியதற்குண்டான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதே போல் உங்கள் கூட இருப்பவங்க, சுற்றி இருப்பவர்களுடைய உண்மையான முகத்தை புரிந்து கொள்வதற்குண்டான சூழ்நிலை இன்று கண்டிப்பாக நடக்கும். உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, சக ஊழியரிடத்தில் நீங்கள் அனுசரித்து போனீங்கன்னா இன்றைய நாள் வெற்றி நாளாக இருக்கும். அதே போல் வியாபாரத்தில் பொறுத்த வரைக்கும் மிக பணிவாக இருந்தீங்கன்னா 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். உற்றார் உறவினரிடமிருந்து அதே போல் அக்கம் பக்கத்தாரை விட்டு கொடுத்து செல்வது மிகவும் நல்லது. அதே போல் வருமானம் 1க்கு 2 மடங்கான தனவரவு வருவதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கிறது. நீண்ட நாளாக உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேன்மை அடையும். உங்களுக்கு தேவைப்பட்ட உதவிகள் இன்று கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் நினைத்த செயல்கள் எல்லாமே கண்டிப்பாக நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, வீட்டிற்கு தேவையான, மனதிற்கு பிடித்த விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதற்குண்டான நாள். சுப நிகழ்ச்சி தொடர்பான எந்த முயற்சி எடுத்தாலும் அது வெற்றியடையும். அதே போல் நீண்ட நாளாக திருமணம் வரன் அமையலைனா கண்டிப்பாக திருமணம் வரன் அமைவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் உற்றார் உறவினருடைய வருகை உங்கள் மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியை தரும். தொழில் சார்ந்த கடன் உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. திடீர் தனவரவுகள் உங்களுடைய பொருளாதார நெருக்கடியை கண்டிப்பாக குறைக்கும். மனதளவில் ஒரு புதிய தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் எல்லாமே வரக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. இந்த நாளை பயன்படுத்திக்கங்க. உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை நீங்கி உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். தந்தையாருடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் கூட்டாளிகள், வியாபாரத்தில் கூட்டாளிகள் இருந்தாக்க அந்த கூட்டாளிகளை அனுசரித்து போவதும் மிகவும் சிறப்பு. பொன் பொருள் சேர்க்கை, வாகன வாங்குதல், வீடு வாங்குதல் போன்ற நல்ல முடிவுகள், நல்ல காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி நடைபெறும். அதற்குண்டான எண்ணங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய பேச்சு திறமையால் உங்களுடைய அலுவலகத்தில் உங்களுக்கு பாராட்டுகள், மதிப்புகள் எல்லாமே கிடைக்கும். இதனால் பணி உயர்வு, பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான, சம்பள உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது. நீண்ட நாளாக மனதில் கவலை இருந்தால் அந்த கவலைகளை நீங்கி ஒரு வெற்றி தரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகமாக இருக்கும். சுற்றுலா சென்றுவதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கிறது. உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, மனதளவில் சில மாற்றங்கள் ஏற்படும். மனதளவில் இருந்த கவலைகள் உங்களுக்கு அதிகமாவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு பகவானுடைய ராமத்தை சொல்லி கொண்டிருந்தால் நல்லது.
நீங்கள் அலுவலகத்தில் வேலை செய்யும்போது மிக பொறுமையாக இருக்கணும். அலைச்சல்கள் உண்டாகும், தேவையில்லாமல் செலவுகள் வரும். அதனால் எதையுமே முன்கூட்டியே திட்டமிட்டு செல்வது நல்லது. அதே போல் உறவின் வழியிலாகட்டும் அலுவலகத்திலாகட்டும் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போவது மிகவும் நல்லது. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நட்டம் ஏற்படாது. லாபங்கள் குறைந்தாலும் நட்டம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி இல்லை. உலகெங்குமான மகர ராசினியர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் துணிச்சலாக ஒரு நேர்மறையான எண்ணங்கள், சுறுசுறுப்பு, இதெல்லாமே ஒரு தைரியம் எல்லாமே வரக்கூடிய ஒரு நல்ல நாள். விடாப்பிடியாக செயல்பட்டு எந்த ஒரு காரியத்தையுமே இன்றைக்கி நீங்கள் செயல்படுவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. ஆடம்பர செலவு கொஞ்சம் குறைச்சிங்கன்னா சேமிப்பு அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டால் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று அங்கே ஒரு முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் நல்லது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். போட்டிகளை சமாளிப்பதற்காக நீங்கள் தேவையில்லாத முடிவுகள் எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நஷ்டமாகும். இருந்தாலும் உங்களுக்கு லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி இல்லை. மறைமுக தடைகள் எல்லாமே படிப்படியாக குறைந்து ஒரு நல்ல நிலைமை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனதில் ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி சேரக்கூடிய நாள். ஒரு சுகம் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். உத்தியோக பணிகளெல்லாம் உங்களுக்கு திறமையை வெளியெடுத்திற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். இதனால் உங்களுக்கு பல்வேறு விதமான நன்மைகள் ஏற்படும். சக ஊழியர்கள், மேலதிகாரிகள் எல்லாமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் கண்டிப்பாக வாங்கி மகிழக்கூடிய நாள். குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் கனவு மனைவிக்குள்ளாரே அந்யோன்யம், ஒரு அக்கறை, இதெல்லாமே அதிகரிக்கும். ஒரு ஒற்றுமை உண்டாகும். நண்பர்களுடைய அறிவு, நண்பர்களுடைய புத்தி சொல்வது எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு தெளிவு உண்டாகக்கூடிய நாளாக இருக்கிறது. நெருக்கடியான சில பிரச்சனைகள் எல்லாமே குறையக்கூடிய நாள். வரவுகள் தேவைக்கேற்ப இருக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடியும். தொழிலில் இருந்து வந்த மந்தத்தன்மை கண்டிப்பாக இன்று குறைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. உலகெங்கும் வாழ மீன ராசி நேயர்களே, வியாபாரம் தொடர்பான சிந்தனைகள், வியாபாரத்தை எப்படி விரிவுபடுத்துவது என்ற சிந்தனை எல்லாமே இன்றைக்கி இருக்கும். புதிய முயற்சிகள் உங்களுக்கு செயல்வடிவம் ஆகுவதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கிறது. கொடுத்த வாக்குறுதிகள் கண்டிப்பாக காப்பாற்றுவீங்க. சகோதரர் வழியில் மாத்திரம் கொஞ்சம் அனுசரித்து போங்க. தாய் தந்தை வழியில் கொஞ்சம் அனுசரித்து போனால் இன்றைக்கி நல்லாயிருக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து செயல்படணும். நண்பர்கள் பற்றிய உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. நீங்கள் செய்கின்ற வேலையில் ஒரு திருப்தி கிடைக்கும். நீங்கள் புதிய வேலை மாற்றம் தேடினால் கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்கக்கூடிய நாள். அதே போல் சொத்து சுகங்கள் வாங்குவது, வண்டி வாகனங்கள் வாங்குவதுண்டான யோகங்கள் இன்றைக்கி இருக்கிறது. மேலும் நீங்கள் வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பயணம், அண்டை மாநில பயணம் செய்வதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. ஆன்மீக ஸ்தலங்களுக்கும் ஆன்மீகத்தில் அதிகமாக நாட்டம் செலுத்துவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். நேர்களே, நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்களும் சிறந்த முறையில் செய்கிறோம். உங்களால் உதவி செய்ய முடிஞ்சால் தயவு செய்து செய்யுங்க. சோழி பிரசன்னம் ஜோதிடம் மிக துல்லியமாக பார்த்து சொல்கிறோம். தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ளவும். இன்றைய நாள் அனைத்து ராசி நேயர்களுக்கும் ஒரு இனிய நாளாக, மன மகிழ்ச்சியான நாளாக, நீங்கள் நினைத்த காரியங்கள் நடக்க எல்லாம் வல்ல பகவானை மனதுருக வேண்டிக்கிறேன். நேரில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களிடத்தில் கொஞ்சம் தயவுசெய்து சொல்லுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், ஜெய குரு ராயா.